என்னடா அது இலைய வச்சு ஆட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பூஜைக்கு வாங்கின வெத்தலை வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அதை வச்சு வெத்தலை ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதோட காம்பெல்லாம் எடுத்தாச்சு. காம்பெல்லாம் எடுத்து வெத்தலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறம் பூண்டு, உங்களுக்கு வேணும்னா வரமிளகா போட்டுக்கலாம். எனக்கு வந்து காரம் வேண்டாம், அதனால நான் வந்து இதை மட்டும் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெத்தலையை வந்து போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். புளி போட்டு அரைச்சிருங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு நீங்கள் காரத்துக்கு இப்போ வேணால் வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா சூடாக இருக்கிற சாப்பாடு போட்டு கிளற வேண்டியது தான். நிஜமாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா இந்த கஷாயம் வச்சு ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இது லஞ்சுக்கு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பீன்ஸும் முட்டையும் போட்டு ஒரு பொரியல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.